குட் மார்னிங். என்னோடய பேர் பத்மா. என்னோடய ஊர் திருநெல்வேலி. நான் நம்மளோட வெஸ்டேஜில் உள்ள சானிடரி நாப்கினை பற்றி உங்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வுக்காண்டி நான் சொல்கிறேன். இது நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒரு பேடு. இதை பற்றியும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இந்த பேடுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத நான் காட்டுறேன். இந்த பேட்டில் இது எவ்வளோ திக்னஸாக இருக்குது, இந்த பேடுக்கும் வெஸ்டேஜில் உள்ள நாப்கின் சானிடரி நாப்கின் பேடுக்கும் எவ்வளோ ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சானிடரி நாப்கின் பேக்கிங். அது எப்படி கொடுத்துருக்காங்க. இந்த பேடுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். இது எவ்வளோ திக்னஸாக இருக்குது, இது எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது. இது நம்மளுக்கு ஒரு ரேஷர் இல்லாமல் இருக்கும், ஒரு அலர்ஜி இல்லாத, ஒரு கெமிக்கல் இல்லாத ஒரு பேடு. இதுக்கும் நான் இப்போ எவ்வளோ அப்செட் பண்ணுதுன்னு பார்ப்போம். இது ஒரு நம்மளுக்கு 150 மில்லி தண்ணி வச்சுருக்கேன். இதுக்கும் ஈக்குவலாக தண்ணி வாட்டர் எடுத்திருக்கேன். இது மார்க்கெட்டில் கிடைக்கிற பேடு. இதில் இந்த வாட்டரை ஊற்றுறேன். இது எவ்வளோ அப்சர்வ் பண்ணுதுன்னு மட்டும் பாருங்கள். இது நம்ம ஸ்டேஜில் உள்ள சானிடரி நாப்கின். இதில் உள்ளது இப்போ இந்த இடத்துல இருந்துட்டு வெளியே பேண்டிஸை விட்டு இது வெளியில் போகாது. இது இந்த லேயருக்கும் இதுக்கும் உள்ளதை பாருங்கள். இது எவ்வளோ இன்னும் இந்த வாட்டர் இந்த உள்ளே அப்செட் பண்ணலை. இதில் உள்ளதையும் பாருங்கள். இதில் இப்போ இந்த கையில் உள்ளது இப்போ இவ்வளோ வாட்ரு இதில் இருக்குது. இதில் இன்னும் என் கையில் எந்த இதுவுமே இல்லை. இதையும் பாருங்கள். திரும்பியும் இந்த வாட்டரை நான் இதுலேயே ஊற்றுறேன். அதை நான் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். பாருங்கள். இப்போ இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். இப்போ இதில் நான் எவ்வளோ பண்ணாலும் இது மேலே அந்த வாட்டர் வரலை. இப்போ இதில் இவ்வளோ இருக்குது. இதை நான் இருக்கதையும் நான் இதில் ஊற்றிடுறேன். இதில் எவ்வளோ உறிஞ்ச தன்மை இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஒரு 12 மணி நேரம் நமக்கு இது அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு தன்மை இருக்குது. அதில் இன்னும் இதில் இவ்வளோ தண்ணி இருக்குது. இதுலையுமே இதை திரும்ப இதை ஊற்ற முடியல. ஊற்றினாலும் தண்ணி லீக் ஆகிடுது. பாருங்கள்.
இதுக்குள்ளே தான் பாருங்கள். இப்போ இதில் எடுத்தாலுமே தண்ணி இவ்வளவு இதாகிடுச்சு. இப்போ இந்த பேடுக்கும் இதை எடுத்து பாருங்கள். இதில் நம்ம பேண்டேஜில் ஒட்டி வைக்கிறது கூட இவ்வளோ ஒரு இதாக இருக்குது. எப்படின்னு பாருங்கள், இது எவ்வளோ அப்சர்வ் பண்ணி வச்சுருக்குன்னு பாருங்கள். நான் இப்போ இதில் எவ்வளோ இது பண்ணாலுமே என் கையில் ஒட்டலை. இதில் இப்படி அந்த வாட்டர் அப்படியே இதே வந்துச்சு. இல்லை எனக்கு அதுக்கு வந்து பாருங்கள், இப்போ ஒரு சொட்டு கூட இதில் லீக் ஆகும்.